கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில பல விதமான காரியங்களை செய்கிறோம். இந்த தொழிலை செய்தால் ஆசீர்வாதம் வந்துருமா, இந்த வேலைக்கு போனால் ஆசீர்வாதம் வந்துருமா, அந்த தேசத்துக்கு போனால் ஆசீர்வாதம் வந்துருமா என்று சொல்லி பல முயற்சிகளை பல காரியங்களை செய்து பார்க்கிறோம். ஆனால் ஆசீர்வாதங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய காரியத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை கடைசியாய் வந்து நிற்கக்கூடிய நிலைகள் இருக்கிறது. நாம் தேவ சமூகத்தில், ஆண்டவரே, என்னை குறித்து நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீர், நான் என்ன செய்ய விரும்புகிறீர் என்று சொல்லக்கூடிய காரியத்தை என்றைக்காவது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டிருக்கிறோமா? ஆண்டவரே, நான் என்ன தொழில் செய்யட்டும், நான் என்ன இடத்துக்கு வேலைக்கு போகட்டும், நான் எந்த இடத்துல குடியமரட்டும் என்று சொல்லக்கூடிய காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமான காரியங்களை என் வாழ்க்கையில் வாய்க்கப்படும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணக்கூடிய காரியங்களிலே மகிமையான ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை கொண்டு வரட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் நம்முடைய உழைப்பு, நம்முடைய எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் ஐஸ்வர்யமாய் அவர் மாறப்பண்ண உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு உணர்த்தி சொன்ன உடைய வார்த்தைக்காய் நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில உம்முடைய ஆசீர்வாதத்தை கர்த்தாவே நீர் கட்டளையிடுகிற தேவன், நீர் வேதனையை கூட்டுகிறவர் அல்ல. நீர் செய்கிற காரியங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெருக பண்ணக்கூடிய காரியம் என்று சொல்லி உணர்த்தினதற்காக நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உடைய சித்தத்தை உணராதபடி, உடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடாதபடிக்கு நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில தோல்விதான் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உணர்த்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனியும் அப்பா, எங்களுடைய சித்தத்தின்படி நடக்காமல் உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் வாழ்ந்திருக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.